வணக்கம். இது படித்த புத்தகம். கற்றலேன் கேட்டலேன் என்று. நான் உங்கள் வரதன். நம்ம எல்லாருக்குமே பண தேவை ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். பணம் நம்ம எப்படி சம்பாரிக்கிறோம் அப்படின்றத தாண்டி, அதை எப்படி நம்ம நல்ல முறையில நம்ம சேர்த்து செல்வமா மாக்குறோம் அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே. எல்லாருமே கஷ்டப்படுறோம், சம்பாரிக்கிறோம். ஆனா எல்லாரும் ஒரு நல்ல நிலைமையில அந்த பணத்த சேமிச்சு வச்சு எதிர்காலத்துக்கு நம்ம உபயோகப்படுத்துறோமா? இல்ல நல்ல முறையில நம்ம பண்றோமா? அப்படின்னா, இல்ல அப்படின்றது தான் பெரும்பாலானோட கேள்வி. அது எப்படி சிலரால முடியுது, நம்மளால முடியல. அது ஏன் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்ல. நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாரிக்கிறோம். ஆனா கையில ஒண்ணுமே திரும்பி பார்த்தா ஒரு சேவிங்ஸ்மே இல்ல. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இருந்தா, உங்களுக்கான புத்தகம் தான் இந்த புத்தகம். அப்படி என்ன இந்த புத்தகம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன்" அப்படின்ற புத்தகம் தான் அது. இந்த புத்தகத்தினோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் எஸ். கிளர்சன் அப்படின்றவர் தான் இந்த புத்தகத்த எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் எழுதி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இந்த புத்தகம் இன்னைய வரைக்கும் ஒரு வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு பேசிக் புக்கா தான் இருக்கு. இந்த புக் ஒரு பைபிள்னே சொல்லலாம். எப்படி நம்ம பொருளாதாரத்த முன்னேற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பணக்காரன் ஆவறதுக்கான 7 வழிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் வழி, ஸ்டார்ட் த பர்ஸ் டு ஃபேட்டனிங். அப்படின்னா, உங்கள் பணப்பையை கொழுக்கத் தொடங்குங்கள். அப்படின்னா என்னன்னா, நீங்க முறையா முதல்ல சம்பாரிச்சு சம்பாத்தியத்த உருவாக்குங்க அப்படிங்கிறது தான் முதல் வழி. 2வது வழி, கண்ட்ரோல் த எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா, உங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அத்தியாவசிய செலவ தவிர அனாவசிய செலவுகள நீங்க எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்றது தான். அதாவது இப்ப நெறைய பேத்து நம்ம என்ன பண்றோம்னா, ஆடம்பர செலவுகளுக்காகவும், அனாவசிய செலவுகளுக்கு நம்ப ரொம்ப செலவு பண்றோம். அதாவது பிறரை பார்த்து நம்ம செலவு பண்றோம். அந்த மாரி செலவுகளா இருக்கக்கூடாது. 3வது வழி, மேக் த கோல்ட் மல்டிப்ளை. உங்கள் தங்கத்தை பெருக்கச் செய்யுங்கள். நீங்க சம்பாத்தியத்துல ஒரு பங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத உங்க பணத்த பெருக்க செய்யும். பணத்த டெட் இன்வெஸ்ட்மென்ட்டா இல்லாம, ஒரு நல்ல பொருளீற்றக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். 4வது வழி, காட் த ட்ரெஷர்ஸ் ஃப்ரம் லாஸ். உங்கள் பொக்கிஷங்களை நஷ்டத்திலிருந்து காத்துக்கொள். அப்படின்னா, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுலருந்து ரிட்டர்ன்ஸ் வரல. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுலருந்து ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா, அந்த ஃபெயிலியர் ஆனதுக்கான பேக்கப் மணி உங்கள்ட்ட எப்பயுமே வச்சுக்கணும். ஒரு ரூ. 1 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அந்த ரூ. 1 நம்மளால லாஸ் ஆச்சுனாலும் நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பேக்கப் மணி உங்கள்ட்ட இருக்கணும். மேக் த டிவெல்லிங் எ ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் குடியிருப்பை லாபகரமான முதலீடாக ஆக்குங்கள். அப்படின்னா, நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த வீடு ஒரு அ ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கணும். சும்மா கடனுக்கு போய் வாங்கிட்டு, அந்த வீட்டுக்கு கடனும் கட்ட முடியாம, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது மாரி ஒரு வீடு நாளைக்கு ஒரு வாங்குனீங்கன்னா, ஒரு நல்ல வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கணும். அது நாளைக்கு ரீசேல் வேல்யூ நல்ல இடமா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. 6வது வழி, இன்சூர் த ஃபியூச்சர் இன்கம். அதாவது எதிர்கால வருமானத்தை காப்பீடு செய்யுங்கள். நீங்க எப்பயுமே எந்த ஒரு அசெட் வாங்குனாலும் சரி, உங்க லைஃப்க்கும் சரி, எப்பயுமே சம்பாரிக்கிற ஒரு பகுதிய நீங்க இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் எப்பயுமே உங்களுக்கு கடைசி காலத்துல காப்பாத்தும் அப்படின்றது சொல்றாங்க. 7வது வழி, இன்கிரீஸ் த எபிலிட்டி டு ஏர்ன். உங்கள் சம்பாதிக்கும் திறனை அதிகரிக்கவும். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு சேலரி எம்ப்ளாயியா இருக்கீங்க அப்படின்னா, அந்த சேலரிய மட்டும் நம்பி இதனுடைய இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்தையும் நீங்க இறங்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா அடிஷனல் ஒரு இன்கம் இருக்கணும். எப்பயுமே ஒரு மல்டிபிள் இன்கம் இருந்தா மட்டும் தான் உங்களால நல்லா சர்வை பண்ண முடியும். அதனால ஒரே ஒரு வருமானத்தை நம்பி நீங்க எந்த ஒரு முதலீடும், எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. எப்பயுமே ஒரு மல்டிபிள் இன்கம்க்கு என்ன வழின்னு பாருங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இதுவரையிலும் பணக்காரன் ஆவறது எப்படி அப்படின்ற ஒரு வழிகள பார்த்தோம். இப்போ கோடீஸ்வரன் ஆகறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எவரேனும் ஒரு மனிதன் தங்கம் சேரும். அதன் வருமானத்தில் 10ல் 1 பங்கிற்கு குறையாமல் தன் எதிர்காலத்திற்காகவும், தன் குடும்பத்திற்காகவும் ஒரு சொத்தை உருவாக்குவான். அப்படின்னா, நீங்க சம்பாரிக்கிறதுல 1 பங்கு நீங்க அ கண்டிப்பா சேர்த்து வைக்கணும். இங்க ஏன் தங்கம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாபிலோன்ல அந்த காலத்துல அ செப்பு, வெள்ளி, தங்க காசு. இந்த காச தான் குடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதனால தங்க காசு தான் ரொம்ப விலை உயர்ந்த காசு. அப்படி சம்பாரிக்கிறவன் அதிலிருந்து 10ல 1 பங்க கண்டிப்பா நீ செலவு பண்ணாம சேர்த்து வச்சே ஆகணும் அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. த செகண்ட் லா ஆஃப் கோல்ட். வயலின் மந்தைகளைப் போல் பெருக்கி லாபகரமான வேலைவாய்ப்பை கண்டுபிடிக்கும் புத்திசாலித்தனமான உரிமையாளர்களுக்காக தங்கம் விடாமுயற்சிகளோடும் திருப்தியோடும் உழைக்கிறது. அப்படின்னா,
நீங்க மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைக்கணும். அது எப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஆடு எப்படி 1 குட்டி, 2 குட்டி போடும். இப்ப பன்னி வந்து 10 குட்டி போடும் அப்படின்னா, அந்த மாரி நீங்க மல்டிபிளா எப்படி இன்கம் வரும் அப்படின்றத பொறுத்து, நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே வந்து மல்டி இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மென்ட்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, மல்டிபிளா திரும்பி வர மாரி இருக்கணும். அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க வந்து பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த பணம் உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கும். அதாவது பணத்தை சம்பாரிச்சு குடுக்குற அளவுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. த தேர்ட் லா ஆஃப் கோல்ட். புத்திசாலித்தனமான மனிதர்களின் ஆலோசனைப்படி அதை கையாள்வதில் முதலீடு செய்யும் எச்சரிக்கையான உரிமையாளர்களின் பாதுகாப்பில் தங்கம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நல்ல அட்வைஸ் வாங்கிக்கிட்டு, ஆ எதுல பைசா போட்டா மணி வந்து உங்களுக்கு பைசா ரிட்டர்ன் வரும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்ச அவங்கள்ட்ட நல்ல ஆலோசனை கேட்டுட்டு, அது மூலியமா நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு எந்த ஒரு அ இதுவும் இருக்காது. ஃபெயில்யூர் ஆகாது. அப்படியே ஃபெயிலியர் ஆனாலும் அந்த ரிஸ்க் வந்து நீங்க உங்களால வந்து கேப்பபிளா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து தான், உங்க காசு வந்து எப்படி உங்களுக்கு மல்டிப்ளை ஆகுது. நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்குறீங்க. அந்த ரிஸ்க்கோட வேல்யூ எப்படி நீங்க வந்து அ ப்ரீடிஃபைன் பண்ணி நீங்க வந்து அத மிட்டிகேட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து காசு வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து கையில நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. த ஃபோர்த் லா ஆஃப் கோல்ட். தனக்கு தெரியாத வணிகம் அல்லது நோக்கத்தில் முதலீடு செய்பவர்களிடமிருந்து தங்கம் நழுவி செல்கிறது. அல்லது அதை வைத்திருப்பதில் திறமையானவர்களால் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னா, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும். அதனால தெரிஞ்ச தொழில்ல நல்ல அனுபவமிக்க உள்ள தொழில்ல மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். தெரியாத தொழில்ல ஆழம் தெரியாம கால விட்டு நம்ம வந்து நஷ்டம் ஏற்படுத்திக் கூடாது. அதனால எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச தொழில்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. த ஃபிஃப்த் லா ஆஃப் கோல்ட். அசாத்தியமான சம்பாத்தியத்திற்கு வற்புறுத்துவர் அல்லது தந்திரக்காரர்கள் மற்றும் சூழ்ச்சிக்காரர்களின் கவர்ச்சியான ஆலோசனையை பின்பற்றுவோர் அல்லது முதலீட்டில் தனது சொந்த அனுபவமின்மை மற்றும் காதல் ஆசைகளுக்கு அதை நண்பவர்கள் தங்கம் தப்பி ஓடுகிறது. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, "நீ 1 போட்டா 10 வரும். நீ இதுல இன்வெஸ்ட் பண்ணீன்னா வந்து உடனே அள்ளிடலாம். உனக்கு இங்க வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பயங்கரமா தருவாங்க." இந்த எம்எல்எம் ப்ராடக்ட்லாம் இப்ப நெறைய பேர் வந்து சொல்றாங்க. நீங்க ஒரு வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து அப்படியே 2வது வருஷத்திலேயே உங்களுக்கு வந்து 10 மடங்கு ஆயிடும், 20 மடங்கு ஆயிடும். அப்படின்லாம் வந்து சொல்றத நம்பி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து கரெக்ட்டா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் எப்படி இருக்கும்? நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் கரெக்ட்டா கிடைக்குமா? அப்படின்லாம் வந்து பார்த்துக்கணும். அப்புறம் வந்து சில பேர் வந்து அவங்களோட ஆதாயத்துக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கேட்பாங்க. இல்ல நீ வந்து என் கூட பார்ட்னர் போடு. நம்ம வந்து சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து இருக்காது. பட் ஆனா வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து சைலன்ட் பார்ட்னரா இருக்கேன். நான் ஆக்டிவா இருக்கேன். நீங்க பணம் மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்களும் நீங்க வந்து முதலீடு செய்யக்கூடாது. அப்புறம் வந்து சும்மா வந்து ஃபேன்சிக்காக அந்த இந்த லவர் சொன்னாங்க, இல்ல ஒய்ஃப் சொன்னாங்க. இது மாரி ஒரு பிசினஸ் பண்ணா ரொம்ப ஹைஃபையா இருக்கும். ரொம்ப சம்பாரிச்சா நல்லா இருக்கும். சோசியல் ஃபேமஸ் அதுக்காக பண்றோம். அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு பந்தாவுக்காகவும் நீங்க வந்து செய்யக்கூடாது. அப்படி அப்படி செஞ்சீங்கன்னா, உங்கள்ட்ட அந்த காசு வந்து கண்டிப்பா வந்து அழிஞ்சிரும், இருக்காது. அப்படின்றத வந்து அ தெளிவுபடுத்துறாங்க. இந்த மாரி முறையா நீங்க வந்து உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க வந்து ப்ராப்பரா ஆர்டிகுலேட் பண்ணி, நீங்க பீரியாடிடைஸ் பண்ணி, இந்த விஷயத்த வந்து நீங்க தீர்க்கமா கடைபிடிச்சீங்க அப்படின்னா, உங்களோட பொருளாதாரமும், நீங்களும் முன்னேறலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்படிங்கிறத இந்த புத்தகம் ஆணித்தரமா வந்து சொல்லுது. இது போன்ற சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.